வணக்க மக்களே. முகத்திலும் தோள்பட்டையிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து ரத்தம் கொட்டுகிறது. மரணம் கண் முன்னே நிற்கிறது. அந்த வழியிலும் ஒரு நொடி கூட பின்வாங்காமல் பயங்கரவாதிகளை வீழ்த்தி இந்திய திருநாட்டை காத்துள்ளார் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஜம்மு காஷ்மீரில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை வேட்டையாடும் அந்த கொடூரமான தாக்குதல் தன் உயிரை பணய வைத்து களத்தில் நின்றவர் இவர். தாய் மண்ணை குருதியால் நனைந்த போதிலும் எதிரிகளை வீழ்த்திய பின்னரே தான் தன் கடமையை நிறைவு செய்தார். இவரின் அந்த அசாத்தியமான வீரத்தையும் ஈடு இணையற்ற தேசப்பற்றையும் பாராட்டி இந்திய நாட்டின் 2வது உயரிய அமைதிக்கால வீரதீர விருதான கீர்த்தி சக்ரா விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. திரைப்படங்களில் மட்டுமே நாம் பார்த்த இப்படிப்பட்ட வீரதீர செயல்களை நிஜத்தில் செய்து காட்டிய நம் மண்ணின் மைந்தன் நினைத்து ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும். தன் தாய் மண்ணுக்காகவும் தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் தன் உயிரையே துச்சமென மதித்த இவரின் தியாகத்திற்கு பாதங்கணிந்து தலை வணங்குவோம். நம் தேசத்திற்காக ரத்தம் சிந்திய இந்த மாவீரனுக்கு கமெண்டில் ஒரு ஜெய்ஹிந்த் அல்லது ஒரு சல்யூட் செய்து உங்கள் மரியாதையை செலுத்துங்கள். இப்படிப்பட்ட நிஜ ஹீரோக்களின் கதை அனைவரையும் சென்றடைய இந்த பதிவை உடனடியாக ஷேர் செய்யுங்கள் மக்களே. இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களே.